ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கிராண்ட் மாஸ் கிச்சன். ஜோஷ்வாட் என்னோட நேமோட இருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மசாலா லெமன் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க, நல்லாவே சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லுவேன், கிச்சன் டிப்ஸு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் கூட பயப்பட தேவையில்லை. இவ்வளோ வீடியோ இருக்குது, அதில் பாருங்கள், நல்லா பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட் தான் என் வளர்ச்சி உதவும். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை பார்த்துடலாம். பாருங்கள், மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், ஜீரகம், அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேணுன்னா அதிகமாக வேணுன்னா நிறையா எடுத்துக்கோங்க. அடுத்து லெமன் 1 லெமன் எடுத்திருக்கேன் நான். லெமன் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 லெமன் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பூண்டு பொடி. பூண்டு பொடி ஆப்ஷனல் தான். உங்கள் வீட்டில் இருந்தால் போடுங்க, இல்லை வேணான்னா விட்டுருங்க. பூண்டு பொடி ஆப்ஷனல் தான். பூண்டு பொடி போட்டால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ தாளிக்கிறது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, அதுக்கு கடலைப்பருப்பு, ஸோ 1 மிளகாய், அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கு தேவையான சால்ட்டு, அவ்வளோதான். இந்த கொடுத்துக்கூடிய பொருளை நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சிடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. லைட்டாக ஒரு பல்ஸ் மூடில் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சுமையாகவும் இருக்கும். இப்போ அந்த பல்ஸ் மோடில் அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். பல்ஸ் மோடில் அரைச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான எண்ணெய், சாதம் மானிகை வடிச்சுட்டேன். சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதையாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் லெமன் சாதம். சட்டி காயட்டும். எண்ணெயை ஊற்றிடுவோம். எண்ணெய் கொஞ்சம் கனமாக ஊற்றணும். ஆக்சுவலி நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்மையாகவும் இருக்கும். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த கடுகு லைட் போட்டுருங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நீங்கள் இதை போட்டுக்கலாம். இது கடையில் ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் இட்லி அரைக்கும் போது நல்லா உங்களுக்கு நல்லா ஃப்ளூபியாக, நல்லா ஒரு குஷ்பு இட்லின்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா நல்லா மெத்துன்னு வரணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்ன போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 3 உலக்கு 3 டம்ளர் ஆமாம் இட்லி அரிசி போட்டிங்கன்னா 1 டம்ளர் மறக்காமல் உளுந்து போட்டுருங்க. ஆக்சுவலி நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 4 டம்ளர் இட்லி அரிசி போட்டால், இப்போ 4 டம்ளர் இட்லி அரிசி போட்டிங்கன்னா பச்சரிசி சேர்க்காதுங்க. தயவுசெய்து 4 டம்ளர் இட்லி அரிசி போடும்போது பச்சரிசி சேர்க்கக்கூடாது. நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் ரேஷன் அரிசி போடும்போது மறக்காமல் 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்குங்க. ஏன்னா இட்லி அரிசி போட்டால் பச்சரிசி தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் உளுந்து, 4க்கு 1 பங்கு உளுந்து, இது அளவு தெரிஞ்சது தான். ஸோ இதோடு நீங்கள் என்ன சேர்க்கணும்னா அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அவல், வெள்ளை அவல், ஓகேவா, அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே இதில் வந்து மாவு ஜவ்வரிசின்னு வெளியே விற்கும், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும். அதை மறக்காமல் வாங்கிக்கோங்க. வாங்கி அதை இதோடு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு ஒரு நேரம் அல்லது 1 1/2 நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி உப்பு போட்டு வச்சுட்டு விரசி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக அருமையான இட்லி மாவு தயார். இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா மசால் வாடை போயிடுச்சு. அதோட இந்த ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். உப்பெல்லாம் போட்டாச்சு, இந்த மசாலா போட்டாச்சு, அவ்வளோதான். நல்லா கொதி வரட்டும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் செய்யும்போது எப்பொழுதுமே 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டீஸ்பூனில் ஒரு பாதி அளவு வந்து வெந்தயம் போட்டுக்கங்க, அதுவும் நல்லாயிருக்கும். சிலவங்க வெந்தயம் போட மாட்டாங்க இட்லிக்கு, ஆனால் போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். போட்டு மறக்காமல் செஞ்சு பார்த்து கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது 4 உலக்குக்கு 4 வந்து இட்லி அரிசிக்கு 1 உலக்கு உளுந்து, அல்லது 3 உலக்கு வந்து ரேஷன் அரிசிக்கு 1 உலக்கு பச்சரிசி, அதுக்கப்புறம் 1 உலக்கு உளுந்து. இதோட நீங்கள் சேர்க்குற பொருள் வந்து அவளும், அதுக்கடுத்து மாவு ஜவ்வரிசி, அவ்வளோதான். இப்போ நம்ம ரைஸை போட்டுருவோம். ரைஸ் போட்டேன், பாருங்கள், செம்மையாக இருக்கும். பெருங்காயத்தூள் தேவையில்லை, நான் வந்து பூண்டு பொடி போட்டிருக்கேன். சப்போஸ் பூண்டு பொடி இல்லாதவங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க, ஏன்னா அந்த கடலைப்பருப்பு வந்து வாய்வு. இதோடு நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறலாம், அதுக்கடுத்து வந்து நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். லெமன் சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும், இந்த மசாலா லெமன் சாதம் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நேற்று வச்ச மீன் குழம்பு தான். பாருங்கள், மீன் குழம்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் துவையல், பப்படம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ஏன்னா முதல்ல லோ ஃப்ளேம் வச்சுக்கிட்டு இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள், அரிசியோட பழகுன்னு பாருங்கள். இந்த மெத்தடில் மறக்காமல் குழந்தைகளுக்கு எப்படி செஞ்சு கொடுங்க, அடிபொலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எடுத்து மறந்துடாதீங்க. எங்கள் வீடியோவை அடிக்கடி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்காங்க, செம்மையாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய் பாய், see you.